இப்படியோ பொண்ணை பார்த்து முடிச்சாச்சு. ஒரு டீ வாங்கி தாது. யோ ஃபர்ஸ்ட் பொண்ணு வீட்டுல என்ன சொல்றான்னு கேட்டு சொல்லு, அதுக்கப்புறம் அதெல்லாம் குடிச்சுக்கலாம். சரி இருப்பா. ஹலோ, அப்படியா? நல்ல முடிவா தான் எடுத்துக்கிறீங்க. முருகா நீ எப்படியோ கண்ணு கிளி வச்சிட்டடா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தம்பி, பொண்ணு வீட்டுல எல்லாத்துக்கும் வைக்காமா. முருகா நீ பழனிக்கு வந்து மொட்டை அடிக்கிறடா. ஆனா பொண்ணுக்கு மட்டும் பிடிக்கலையா? யோ நீ இதெல்லாம் முதல்ல சொன்னோம். என்னாச்சுப்பா? நோ இப்பதானே முருகருக்கு மொட்டை அடிக்கிறத வேண்டுதல் வச்சுட்டேன். அட உடுப்பா, மொட்டை பையனா சுத்தறதுக்கு மொட்டை அடிச்சே சுத்தலாம். ஏன் சிரிக்க மாட்ட? இப்படியே என்ன வச்சு இந்த 5 வருஷத்துல வாடகை வீட்டுல இருந்து நீ 2 கூட்டா கட்டிவிட்ட. தம்பி, சொந்த உழைப்பெல்லாம் கட்டணுதுப்பா. உழைப்புல கட்டினியா இல்ல என் வாழ்க்கையை உழைப்புட்டு கட்டினியா? யாருக்கு தெரியும்? தம்பி, எவ்வளவுத பேசாத. உனக்கு என்ன அழகான பொண்ணு வேணும்? அடுத்த மோதல உனக்கு முடிச்சு கொடுத்துட்றேன். அழகான பொண்ணா? அந்த ஆசைலாம் போய் 5 வருஷம் ஆச்சு. பொண்ணு இருந்தா போதும். ஏய், பொண்ணுங்களுக்கு தான் உன்னை பிடிச்சி தொலை மாட்டேங்குது. நான் என்னடா பண்றது? சரி பொண்ணு மாதிரி இருந்தா கூட ஓகே தான். பொண்ணு மாதிரியா? புரியல. யோ மீசதாரி இல்லாம கூட நிறுத்தி தொலையா, தாலி கட்டி தொலைகிறேன். செலவாகுங்க. ஏன் பாத்ரூம் டைம் சொல்லட்டுமா? ஆமா. அட்டிக்கும்.